தமிழ் அழகா படிச்சு என்ன ஆக போறீங்க? உங்க லட்சியம் என்ன? நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆக போறேன். வெரி குட். எதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆக போறீங்க? இன்னைக்கு உலகம் போற போக்க பார்த்தா மொபைல் ஃபோன் அடிமைகளை குணப்படுத்தும் டாக்டர் ஆனதான் பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். அது என்னப்பா புதுசா? ஆமா, வருங்காலத்துல குடிக்கு அடிமையானவங்களை விட போனுக்கு அடிமையான பேஷண்ட் தான் அதிகம் பேர் இருப்பாங்க. இந்த செல்போன் தூரத்துல இருக்கவங்கள நெருக்கமாக்குது, ஆனா ஒரே வீட்ல இருக்கவங்கள தூரமாக்குது. நாம தான் சிந்திக்கணும். பையன் என்ன பண்றான்? நோண்டிட்டு இருக்கான். எது? போன. இந்திரன் கெட்டது பெண்ணாலே, அந்த சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சொல்லுவாங்க. ஆனா நாம கெட்டது இந்த மொபைல் போனால. இந்த செல்போன் கடிகாரம், கேமரா, கேலண்டர் எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சு. இப்ப நம்ம குடும்பத்தையும் மறக்க வச்சுக்கிட்டு இருக்கு. நாம கவனமா இருக்கணும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், டிண்டர், டெலிகிராம், ஹைக், மெசஞ்சர், ஜிமெயில், ஜிபே, பேடிஎம், எஸ்எம்எஸ், ஸ்னாப்சாட், டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. ஆமாம்பா, நானும் பாக்குறேன். 10 பேர் இருந்தா அதுல 8 பேர் போனும் கைமா தான் இருக்காங்க. நல்லா பாருங்க அங்கிள், அந்த 2 பேரும் போனை சார்ஜ்ல போட்டிருப்பாங்க. மொபைல் பார்த்தா தான் உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியுதுப்பா. மொபைலை பார்க்காம இருந்து பாருங்க, அப்பதான் உங்க வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியும். நான் உப்பு பண்ணறேன். போனை நோண்டிட்டு சாப்பிட்டா இப்படிதான். மொபைல் போனுக்கு செல்னு ஒரு பேரை தெரிஞ்சு இல்ல தெரியாம வச்சாங்களான்னு தெரியல. ஆனா நான் இப்ப அந்த சிறையில ஆயுள் கைதியா மாட்டிருக்கோம். உண்மைதான். தூங்க போதே எதுக்கு போனு? சாப்பிட போதே எதுக்கு போனு? கக்கூசுக்கு எதுக்கு போனு? அப்படின்னா நான் தான் முதல் பேஷண்ட். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்தாதான் பாப்பேன்.